ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கதைப்போமா. நம்ம இன்னைக்கு இத கன்ஃபெஷனோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ கடைசியா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹீரோ ஜெயில்ல இருக்கக்கூடிய சஸ்பெக்ட் கிட்ட வந்து யார் உன்ன வந்து கொல்ல சொன்னாங்க? எதுக்காக பண்ண? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பான் இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, உன்ன காப்பாத்துனதே நான் தான். அத பண்ண சொன்னது உங்க அப்பா தான். அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பான். அதே நேரத்துல எங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து அந்த அ பொலிட்டீஷியன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ இந்த விஷயத்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, போலீஸ் ஆஃபீசருக்கு வந்து நடந்தது எல்லாமே சொல்றான். அதே நேரத்துல அந்த செக்ரட்டரி இருக்கார் இல்லையா? அவர வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து எல்லாரும் வந்து அட்டாக் பண்ற மாரி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அவங்க வந்து இன்னும் சாகல. உயிரோட தான் இருக்கான். அவன் பொழச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிஇஓக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்பான். பட் அவன் வந்து ஆல்ரெடி இங்க நெறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நீ வேற பண்ண தெரியாம பண்ணத பண்ணிட்டு, இப்போ உன்னால நானும் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபோன கட் பண்ணிருவான். அப்புறமா ஹீரோவும் ஃப்ரெண்டும் உட்காந்து நடந்ததெல்லாம் வந்து பேசுறாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுது, ஜெயில்ல இருக்கக்கூடிய ஹீரோவோட அப்பா மேல அட்டாக் நடக்குது. ஸோ, அதுல வந்து அவர் தடுத்து கடைசியில ஒரு கத்தி குத்தும் வந்து வாங்கிர்றாரு. இங்க அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு வந்து ஜெயில்ல இருக்கக்கூடிய சஸ்பெக்ட்ட வந்து போய் கேட்கிறா. இந்த மாதிரி என்னோட அப்பாவ ஏன் கொன்ன? எதுக்காக கொன்ன? யார் உன்ன கொல்ல சொன்னாங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் சஸ்பெக்ட் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் எனக்குன்னு கொல்றதுக்குன்னு எதுவும் காரணம் கிடையாது. எனக்கு என்ன சொன்னாங்களோ அத தான் நான் கொன்னேன். 1203 அதான் அந்த ரூம் நம்பர். ஸோ, அதுல இருக்கிறவங்கள கொல்லணும்னு தான் என்னோட ஆர்டர். அது மட்டும் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிருவான். ஸோ, அப்பதான் அந்த ஆஃபீஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோக்கு ஆப்பரேஷன் பண்ண வந்து ஹார்ட் வந்து என்னோட பையனோடது தான். ஸோ, நான் தான் அந்த ஆப்பரேஷனையும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ, அந்த மாதிரி ஆஃபீஸ் லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. சஸ்பெக்ட்டோட அடுத்த ஹியரிங் வந்து நடக்கும். ஸோ, அங்க வந்து கோர்ட்ல விசாரணை பண்ணிக்கிட்டுருப்பாங்க. இப்போ செக்ரட்டரி வந்து கொல்ல பார்த்துருப்பாங்க இல்லையா? அந்த புதுசா வந்த லேடியும் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா. ஸோ, அது என்ன அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. இந்த செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னா, ஹியரிங் நடந்திருக்க இடத்துக்கே வந்து, நான் தான் வந்து கொலைய வந்து பண்ண சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஸோ, கோர்ட்ல நீங்க எதுக்காக கொன்னீங்க? கொல்ல சொன்னீங்க அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப நானும் எனக்கு குடுத்த ஆர்டர தான் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்ல, ஸோ யாரு உங்கள வந்து கொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஸோ செக்ரட்டரி வந்து சேர்மன் தான் கொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பான். ஸோ அதனால அந்த நியூஸ் வெளிய வரப்ப கரெக்ட்டா போலீஸும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, போய் சிஇஓ வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து சிஇஓக்கு அகைன்ஸ்டா உட்காந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக பண்ண சொன்னீங்க? ஏன் பண்ண சொன்னீங்க? அப்படிங்கிற மாதிரி. அந்த கேஸ் ஹியரிங்ல அந்த புது பொண்ணு இருப்பா இல்லையா? அவ வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுவா. இந்த மாதிரி உங்க அப்பா வந்து கொன்றுக்க மாட்டாரு. மேபி அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக அவர் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. ஸோ நீயும் அந்த இடத்துல இருந்தியா? அப்படின்னு கேட்கிறப்ப, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கருந்து கிளம்ப. இந்த சைடு சிஇஓ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? விசாரணை இருக்கிறப்ப, அவங்க அப்பா கேஸ்ல எப்படி எந்த லாயர்ஸ் வந்தாங்களோ, அதே மாதிரி லாயர்ஸ் வந்து நீங்க வந்து என்னோட கிளையண்ட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து அந்த புது பொண்ணு, புரோக்கர் பொண்ணு இருக்கா இல்லையா? அவ வந்து டைரக்ட்டா எங்க போறா அப்படின்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட போயிட்டு, நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்லி அவளுக்கு வேண்டிய டீல பத்தி சொல்லி மிரட்டிட்டு போவா. இப்போ இந்த விஷயத்த அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரும், ஸோ அவனோட ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா? அவனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த புரோக்கர் பொண்ணோட ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ கால் வர மாரி காட்டுறாங்க. யார் பண்ணாங்க என்னன்னு எதுவுமே காட்டல. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஹீரோக்கு கால் பண்ணி, "உனக்கு வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னைய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்க்க வா" அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆஃபீசர்ட்ட மட்டும் இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அட்ரஸுமே சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போவான். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்ரஸ்க்கு ஹீரோவ ஃபாலோ பண்ணி பின்னாடி போவாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு கன் ஷாட் ஆன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும்.
உள்ள போய் பார்த்தாங்க அப்டின்னா, ஹீரோ கையில கன் இருக்கும். அந்த பொண்ணு வந்து இறந்திருப்பா. ஸோ இவனும் என்ன சொல்லுவான் அப்டின்னா, "நான் தான் கொன்னேன்" அப்டிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இது வந்து பார்க்குற போலீஸ் ஆஃபீசருக்கு எப்டி இருக்கும் அப்டின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எந்த சூழ்நிலையில இருந்தாரோ, அதே சூழ்நிலையில தான் இப்ப அவரோட பையனும் இருப்பான். ஸோ அத வந்து திருப்பி பார்க்குற மாரியே இருக்கும். ஆஃபீஸரும் வந்து ஹீரோ கிட்ட விசாரிச்சு பார்ப்பாரு. என்ன அப்டின்னா, "எப்டி வந்து நீ கொன்னதா சொல்ற? ஆனா உன்னோட கன் ஷாட்டோட சவுண்ட் வந்து அந்த மாதிரி சொல்லலையே!" அப்டிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன எவிடன்ஸ் அப்டின்னா, ஆ 2 கன் ஷாட் நடந்ததுக்கான வந்து சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ ஹீரோ டைரக்ஷன்ல இருந்து ஒருத்தவங்க வந்து கன்ன ட்ரிகர் பண்ணியிருந்தா எப்படி சவுண்ட் வந்திருக்கும், அது எவ்வளவு ஃபாஸ்ட்ல போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அனலைசிஸ் வந்திருக்கும். அது வந்து உன்னோட கன்லேருந்து ட்ரிகர் ஆன மாதிரியே இது ரிப்போர்ட் இல்லையே, நீ வந்து எதுக்காக பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி உட்காந்து தனியா வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அப்பதான் ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னைய மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான போட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிளான கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். நான் வந்து ஒரு பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி அவங்க அப்பா கேஸ்ல வந்து விசாரிக்கவே விடாம ஒரு அடுத்த ஆப்போசிட் பார்ட்டியோட லாயர் வந்து கூப்ட்டு வந்து போயிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஹீரோ வந்து கூட்டு போறதுக்காக ப்ராசிக்யூட்டர் சைட்ல இருந்து ஒரு டீம் வந்து வரும் கூட்டு போறதுக்கு. ஸோ அந்த ஊர் இப்ப என்ன சொல்லிட்டு போயிருக்கோம் அப்டின்னா, நீங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு ஹீரோவ ஹேண்ட் ஓவர் பண்றது 2 நாள்லயே பண்ணியாகணும் அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இப்போ அந்த கத்தி குத்து வாங்கிட்டு ஹீரோவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிரும். என்னன்னா பையன இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிற மாதிரி. எங்க ஆஃபீஸரும் ஹீரோவும் சேர்ந்து அவங்க அப்பா கேஸ்ல ஒரு கொலை நடந்துச்சுல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மறுபடியும் வந்து விசாரிச்சு பார்ப்பாங்க. ஏதாவது கிடைக்குதா அப்டிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் என்ன காட்டுறாங்க அப்டின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப பழைய ரெக்கார்டர் வந்து ரொம்ப வருஷமா ஆக்டிவா இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அங்கருந்து தப்பிச்சு டைரக்ட்டா சிஇஓ வந்து பார்க்க போவாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, என் பையன் மேல கை வைக்காதீங்க. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்டிங்கிற மாதிரி. இத சொல்லறப்ப சிஇஓ என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நான் உன் பையன எதுவுமே பண்ணல. உன் பையன அந்த மாதிரி கொலையாளி ஆக்குனது யாரு அப்டின்னா, அந்த பொலிட்டீஷியன் தான். நீ அவன தான் போய் கேட்கணும் அப்டிங்கிற மாதிரி சொல்லிருவாரு. இப்ப அடுத்த சீன்ல அந்த ஹெட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ ஹெட் கிட்ட வந்து நம்ம அந்த புரோக்கர் பொண்ணோட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா? அவன் வந்து ரிப்போர்ட் பண்றான். இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி நான் வந்து அந்த புரோக்கர் பொண்ண கொன்னுட்டேன். ஹீரோவையும் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி டீல்ல சைன் போடுங்க அப்டிங்கிற மாதிரி. ஆக்சுவலா பொண்ணு வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி கிட்ட இருந்து ரெஃப்ரிஜரன்ட்ஸ் ஆ ஹெலிகாப்டர் விக்கிறதுக்கு வந்திருப்பா இல்லையா? இங்கருந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவள கொன்னா நான் உனக்கு அந்த அக்ரீமெண்ட்ல சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட்ட பிடிச்சுட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட்டும் அதனால வந்து அந்த பொண்ண கொன்னுட்டு ஹீரோவ ஃப்ரேம் பண்ணிட்டு, இப்ப அந்த டீல முடிச்சிருவான். அடுத்து ஹீரோவோட அப்பா அவன பார்க்கறதுக்காக ஜெயில்ல வராங்க. ஸோ ஜெயில்ல 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்குறான், "அந்த கொலைய வந்து நீங்க பண்ணல தானே?" அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அப்பாவும், "நீ எதுக்காக இதுல வந்து மாட்டுன? எப்படி மாட்டுன? ஏன் ஒத்துக்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, "இல்ல இந்த கொலைய நான் ஒத்துக்கல அப்படின்னா, உங்கள கொன்றுவேன்." அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மிரட்டல் வந்து குடுக்குது. ஸோ இது கடைசி வரை நடந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து ஒண்ணு உங்கள வச்சு என்ன மிரட்டுவாங்க, இல்ல என்ன வச்சு உங்கள மிரட்டுவாங்க. இத வந்து நம்ம வந்து முடிச்சாகணும். சொல்லுங்க நீங்க அந்த கொலைய பண்ணீங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஹீரோ. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இல்ல நான் பண்ணல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவங்க குடுத்த ஆப்ஷன் அந்த மாரி இருந்துச்சு. நான் உங்க அம்மாகிட்ட உன்னைய நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நான் வந்து வாக்கு குடுத்துருந்தேன். ஸோ அதனால நான் தான் வந்து என்னைய நானே ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கேட்பாங்க யார் தான் அங்க கொன்னது அப்படின்னு கேட்கிறப்ப, அது எனக்கும் தெரியல. நான் சரியா பார்க்கல. ஆனா வந்து அங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஹீரோவும் எல்லா லிஸ்ட்ட சொல்லிருவான். ஆனா ஒரே ஒரு பேர மட்டும் சொல்ல மாட்டான். அதாவது அந்த கிழவன் பேர மட்டும் ஹீரோக்கு சொல்ல மாட்டான். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க, "நீ சொல்றது சொல்றதுல இன்னும் ஒருத்தரும் இருக்காங்க. எனக்கு பார்க்குறப்ப அவங்க தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எங்க ஆஃபீஸரும் என்ன நினைப்பாருன்னா, அப்போ இதோட ஹை பிரமிட்லயே இருக்கக்கூடிய ஹையா ஒருத்தன் இருக்கான். அவன நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களோட கேஸுக்கும் நானே லாயரா வந்து வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி முடிஞ்சுச்சு? யார் கொலை பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சா? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட்லயே வந்து மொத்த ட்ராமாவையும் வந்து போட்டு முடிச்சிடுறேன். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.